கம்பெனி போடணும் ஐடியா இருந்தது நமக்கு. நான் கூகுள் சர்ச் பண்ணோம். ஒரு 4 கம்பெனி எடுத்து பார்த்தோம். அதோட ரைஸ் டைப் நல்லா இருந்தது, அவங்களோட ஆன்சர் நல்லா இருந்தது, அவங்க பேசும்போது கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா கொடுத்தாங்க அவங்க. பட் ஓனர் ரெண்டு நேரில் மீட் பண்ணாங்க. நம்மளுக்கு நேரில் மீட் பண்ணுவோம், அவுட்டர் கொட்டேஷன் கேட்டோம். 4 கம்பெனி கம்பேர் பண்ணும்போது உங்க கம்பெனி கொட்டேஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் அவரோட ஆன்சர் சூப்பராக இருந்தது, நல்லா பேசினாரு. நேரில் 2 டைம் மீட் பண்ணாரு, சைட் விசிட் பண்ணாரு. சைட் விசிட் பண்ணி இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த டைம் பார்த்தா 2 மாதம் கம்ப்ளீட் பண்ணி தரேன்னாங்க. ஆனால் 1 மாதத்துல முடிச்சு விட்டாங்க, ப்ராஜெக்ட்ல முடிச்சு விட்டாங்க. நம்ம 6 மாசமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. தருமபுரியில தான் தமிழ்நாடு வெப்ரேஜ் தான் போட்டுருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதுவும் கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்னா ஃபோன் பண்ணால் உடனே ஆர்டர் வச்சுருக்காங்க. அதுவே உங்க கம்பெனியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக இருக்கு. நான் கண்டிப்பாக மற்ற கம்பெனி கம்பேர் பண்ண என்னோட நான் சர்ச் பண்ணி பார்த்து 4 கம்பெனி சர்ச் பண்ணேன். ஓகே, அந்த 4 கம்பெனி சர்ச் பண்ணேன். அந்த 4 கம்பெனி எனக்கு பெஸ்ட் இருந்தது. ரைஸ்டேக் கம்பெனி பெஸ்ட்டாக இருந்தது எனக்கு. நான் அடுத்த கஸ்டமர் ரெஃபர் பண்ணாலும் கண்டிப்பாக ரைஸ்டேக் ரெஃபர் பண்ணுவேன். ப்ளஸ் என்னன்னா, நான் சொல்கிறேன் கோசமே அவன் ரெஃபர் பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. அவங்க சர்ச் பண்ணிட்டோம், ஆன்லைன் சர்ச் பண்ணிட்டோம், 4 கம்பெனி கொட்டேஷன் வாங்கிட்டோம். பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அவங்க நான் சொல்லி வர வேண்டியதில்லை, பட் அவனை கண்டிப்பாக அவங்க கொண்டு வருவாங்க.